स्तंभात् प्रभूय निजभक्तजनावनार्थं यो वज्रसारनखरैर्निजघान दैत्यं ब्रह्मेश शक्रनुतपूर्णगुणैकदेहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः. முதல் ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. பிரச்சண்ட சூரியः ஸ்பிருஹணீய சந்திரமாः சதாவகாः க்ஷமவாரி சஞ்சயः தினாந்தரம்யோ அபியுபசாந்த மன்மதः நிதாககாலோயம் உபாகதः பிரியே. சூரியனை பற்றி ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ ஏன்னா கிரீஷ்மகால வர்ணனைங்கிறதுனால முதல் சர்க்கத்தில் சூரியனை பற்றி முதல்ல சொல்லிட்டு எப்படி பொதுவாக சூரியன் எப்படி இருக்கும், ராத்திரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு பிரிச்சுக்க போகிறார். அடுத்தது ஒரு 7 ஸ்லோகம் ராத்திரி வேளையை மாத்திரம் வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் திவா டியூரிங் த டே எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்க, அந்த மாதிரி ஹி இஸ் டேக்கிங் ஒரு டாப்பிக்காக இருக்குது விதின் திஸ் இட் செல்ஃப் அப்படி எடுத்துக்கிறார் அவர். ஸோ சூரியன் ரொம்ப பிரச்சண்டமாக ரொம்ப பயங்கரமாக சூரியன் பிரகாசிக்கிறான். அதனால சந்திரன் அப்படியே ரொம்ப அனுகூலமாக இருக்கான், ரொம்ப ஆசையோடு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கான். எப்பொழுதுமே நம்ம ஸ்நானம் பண்ணுற மாதிரி அதுக்கு உகந்ததாக இருக்கு ஜலங்கள். வாரி சஞ்சயா தினாந்தரம்யா அபியுபசாந்த மன்மதா நிதாக அயம் உபகதா. ஸோ கடைசியில் டே முடிகிற சமயத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ மன்மதனுடைய ஒரு மன்மத சாந்தி அடையக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்குது அந்த நைட் டைம். ஸோ நிதாக காலம் இப்போ ஏற்பட்ட ஒரு சம்மர் சீசனுங்கிறது வந்துருத்து ஹே பிரியே அப்படின்னு சொல்கிறார். இதில் நிஷாகா அடுத்தது நிஷாகா பொதுவாக எப்படி இருக்குது அங்கங்கே அப்படின்னு வர்ணிக்கிறது. நிஷாகா சசங்க க்ஷத நீல ராஜயா குவச்சித் விசித்திரம் ஜலயந்திர மந்திரம் மணிப்பிரகாராக சரசஞ்ச சந்தனம் சுச்சௌ பிரியே யாந்தி ஜனஸ்ய சேவதாம். ஹே பிரியே, இந்த இரவுகள் எப்படி இருக்குன்னா, நிஷாகா ராத்திரி எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் நிஷாங்கிறது இதுவாக சொல்லுவோம், அதாவது அவ்யயமாகவும் அது வருது, நிஷாங்கிறது ஸ்திரீலிங்க பதமாகவும் இருக்குது. அதனால நிஷாகா இரவுகள். பொதுவாக அந்த சம்மர் டைமில் இரவுகள் எப்படி இருக்குன்னா, சசாங்க க்ஷத நீல ராஜயா, நீல ராஜி நீல நைல்யத்தினுடைய ஒரு பங்கி. அதாவது நீலம்னாலே தமஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இருட்டுன்னு எடுத்துக்கிறது. இங்கே நீலன்னு குறிப்பிடப்பட்டதே உங்களுக்கு அந்த இருட்டை பற்றி சொல்கிறார், அவ்வளோதான். இட் இண்டிகேட்ஸ் த நைட் ஆர் தி டார்க்னஸ், அந்தகாரத்தை சொல்கிறது. ஸோ அந்த கருமையான ஒரு வரிசை அப்படின்னு சொன்னோம்னா, சசாங்க சந்திரன் கருமையான வரிசையை போக்குகிறான்னு இருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது என்ன, அந்த கருமை நீலம் அப்படிங்கிறது தமஸை குறிக்கிறதுன்னு எடுத்துப்போம். தர்க்க சங்கிரகத்தில் பார்க்கும்பொழுது நீலம் தமஹா அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் ஆக்சுவலி தமஸுங்கிறதுக்கு கலர் கிடையாது, அதுக்கு ஒரு போக்குங்கிறதும் கிடையாது, ஆக்ஷனுங்கிறதும் கிடையாது. அந்த அபாவம் எப்படி நம்ம தி ஸ்கை இஸ் ப்ளூங்கிறோம், பட் தட் ப்ளூ கலர், தெர் இஸ் நோ கலர் டு த ஸ்கை இல்லையா. அந்த ப்ளூ இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ராக்ஷன் மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே போல் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டு தானே உங்களுக்கு இருட்டு. இந்த மாதிரி சயின்ஸை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு காவியம் பார்க்கணும். இது எப்படிரா ஒத்து வரும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. காவியத்தை பொறுத்தவரையில் இருக்கிறத அந்த இமேஜினேஷனை அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம என்ஜாய் பண்ணின்னு போகணும். சயின்ஸை கொண்டு வந்தோம்னா க்ளோஸ், அவ்வளோதான். சசாங்க க்ஷத அந்த சந்திரனால போக்கடிக்கப்பட்ட இருட்டின் வரிசைகளை கொண்டதாக இருக்கு நிஷாகா இரவுகள். அப்போ இரவு நல்ல இருட்டா இருக்கும்னு பார்த்தா அங்கே பூர்ணச்சந்திரன் கிளம்புறான், அது அப்படியே இருட்டை போக்குறது. ஆச்சா, அது ஒரு பக்கம். கொச்சித்து சில இடத்துல என்ன ஆகுது, விசித்திரம் ஜலயந்திர மந்திரம் ஜலயந்திர மந்திரம் ஃபவுண்டன், வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டன் சில இடங்கள்ல இருக்கு. ஜலசிய யந்திரம் ஜலயந்திரம், அந்த ஜலத்தை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யந்திரம். ஸோ ஃபவுண்டன், அதனுடைய கிரகம் மந்திரம் இருக்கு. ஸோ சில இடங்கள்ல நம்ம போய் அந்த ஜலத்தினுடைய, ஏன்னா சம்மர்ல நமக்கு ரொம்ப ஹீட் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால ஜலத்தை தேடி அலைவோம். அதனால ஆங்காங்கே உங்களுக்கு அந்த ஃபவுண்டன்ஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம ஜென்ரலி இப்போ இந்த காலத்துல சம்மரா இருக்கு, தண்ணி பஞ்சம், அதனால நம்ம ஃபவுண்டனை ஓட விட மாட்டோம், எல்லாம் அவன் அணைச்சி வைப்பா எப்போ தேவையோ.
அந்த சம்மர்ல தான் அங்கங்க ஜலயந்திரம் ஓடுறதுங்கிறார். ஸோ குவச்சித்து விசித்திரம் விசித்திரமான ஜலயந்திரத்தினுடைய வீடானது இருக்கு, அல்லது ஒரு இடமானது இருக்கு. மணிப்பிரகாராக பலவிதமான மணிகளினுடைய ஒரு பேதங்கள், பிரகாரம்னா பலவிதமான மணிகளினுடைய பேதம், பிரகார அது எங்க பார்த்தாலும் இருக்கு. ஸோ பிரகாரா துல்லிய பேதயோகோங்கிறார். பிரகாரகான அது போல் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அதனுடைய பல வண்ணங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு, அதனுடைய பேதங்கள், டிஃபரன்சஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெம்ஸ் ஆர் ஃபவுண்ட் எவ்ரிவேர். இதுக்கு என்ன ஒரு குறிப்பீடுன்னா, ஒருவேளை ஏன்னா பலவிதமான ரத்னங்கள் வச்ச ரத்னத்துக்கு ஒரு குளிர்ச்சி உண்டு, அது சூடு கிடையாது. ஸோ ரத்னம் இட் இஸ் ஆக்சுவலி கோல்டு டு டச். நீங்கள் ஏதாவது ரத்னங்களை தொட்டு பார்த்தேன்னா அதுக்கு ஒரு வார்ம்த்தே கிடையாது. அதனால வார்மாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ரத்னங்களை வச்சோம்னா அது நல்ல குழு குழுன்னு நமக்கு மேபி அது ஏசி, நேச்சுரல் ஏசியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. மயசபை துரியோதனன் இவர் யுதிஷ்டர் மயசபை கட்டுறாரோ இல்லையோ, அதுக்கு தானே துரியோதனன் எல்லாத்தையும் கூப்பிடுறான். துரியோதனன் தண்ணி இருக்குன்னு நினைச்சுட்டு, தண்ணி இல்லைன்னு நினைச்சுட்டு காலை வைக்கிறான், விழறான், திரௌபதி சிரிக்கிறா. மகாபாரதம் நடந்தது. அந்த சபை ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல பூரா சைட்ல மணிகளை வச்சு இழைச்சிருப்பான். மணிகள்னாலேயே பண்ணப்பட்ட பித்தி, ஷொவரு, கீழே தர எல்லாமே. ஸோ அந்த காலத்தில் பலவிதமான மணிகள் இருந்ததுன்னு பேர். ஸோ ப்ராபப்ளி இந்த மணி இட் இஸ் கூல் டு டச்சுங்கிறதுனால அது நிறைய அங்கங்கே பார்க்க முடியறது. அப்புறம் சரசம் சந்தனம், சந்தனமும் குளுமை. நமக்கு வெயிலே தெரியாதபடிக்கு அவர் குழுகுழுன்னு இத்தனை சாமான கொண்டு இறக்குறார். சந்திரனும் உங்களுக்கு குளுமை, ஜலமும் குளுமை, மணியும் குளுமை, சரசம் சந்தனம், நல்ல அப்படியே ரசத்தோட இருக்கக்கூடிய சந்தனம். இப்படி ஹே பிரியே சுச்சௌ ஜனஸ்ய சேவதாம் யாந்தி. யாந்திங்கிறச்சு இவை எல்லாவற்றுமே அப்படின்னு நம்ம அன்வயம் பண்ணிக்கணுங்க. சுச்சௌ கிரீஷ்ம காலத்துல, சுச்சிங்கிறச்சு சுச்சிஹி கிரீஷ்ம அக்னி ஸ்ருங்காரேஷுன்னு போடுறார். சுச்சிஹின்னா பியூரிட்டின்னு ஒரு அர்த்தம், அக்னிக்கு சுச்சிஹின்னு ஒரு அர்த்தம். கிரீஷ்ம காலத்துக்கும் சுச்சிஹின்னு பேரு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒகேபுலரி இன்க்ரீஸ் பண்றது இல்லையா. ஸோ சுச்சௌ கிரீஷ்ம காலத்தில் ஏதே சர்வே நிஷாஹா விசித்திரம் ஜலயந்திரம் மணிப்பிரகாராக சரசம் சந்தனம் இதி ஏதே சர்வே அபி ஜனஸ்ய சேவ்யதாம் யாந்தி. ஜனங்களுக்கு சேவ்யதா, சேவிக்கிறதுக்கு ஒரு விஷயமாக ஆகிறது, சேவிக்க தகுந்ததாக ஆகிறது, அதாவது அணுகிறதுக்கு தகுந்த மாதிரி ஆறுது. ஸோ வேணுங்கிறா இல்லையா. சர்வம் ஏத்தது ஜனைஹி கிரீஷ்மே உபபுஜ்யத்தேங்கிற, இது எல்லாமே அனுபவிக்கப்படுகிறது ஜனங்களால். அதுதான் இங்க வர்ணிக்கிறார். இந்த முந்தின ஸ்லோகத்துல வர்ணிச்ச விஷயத்தை இங்க அனுவிருத்தி பண்றாருன்னு அழகா வியாக்கியானத்துல போடுறாரு. அதாவது சசாங்க இந்த ஸ்பிருகணீய சந்திரமாகான்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். க்ஷத வாரி சஞ்சயான்னார். அங்கே ஏராளமான ஜலங்கள் இருந்தது, சந்திரம் இருந்தா அப்படின்னு சொன்னதெல்லாத்தையும் இங்க திருப்பியும் அது எதுக்கு இருக்குன்னா அது ஜனங்களுக்கு ஒரு ஒரு அனுகூலமா இருக்கு. அண்ட் பீப்புள் வாண்ட் தோஸ் திங்ஸ் பிகாஸ் அந்த குளுமையை தேடிதான் ஜனங்கள் இந்த உலகத்துல போறா கிரீஷ்ம காலத்துல. அதனால இவையெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சாதாரணமான டிஸ்கிரிப்ஷன். இரவு இப்படி இருக்கு, அங்க ஒரு ஜலயந்திரம் இருக்கு, இங்க மணிகள் இருக்கு, ரசம் சரசம் சந்தனம், காஞ்சு போன சந்தன பவுடர் இல்ல, ஜலத்தோட இருக்கக்கூடிய அந்த அந்த சந்தன பேஸ்ட் இருக்கே, குழம்பு, அதை சொல்றாரு இங்க. அந்த சந்தன பிழம்பு ரசத்தோட இருக்கக்கூடியது சுச்சௌ பிரியே யாந்தி ஜனஸ்ய சேவதாம். நிஷா சசாங்க க்ஷத நீல ராஜயா क्वचिद् विचित्रं जलयंत्र मंदिरं मणिप्रकारा सरसंच चंदनम शुचौ प्रिये यान्ति जनस्य सेव्यता. சரியாக்கா? இந்த அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இதஹ ஆரம்பிய ஸ்லோக சப்தகேன கிரீஷ்மகாலிக ராத்திரி விருத்தம் கவிஹி வர்ணயதி. ஸோ இதிலிருந்து ஆரம்பிச்ச 7 ஸ்லோகத்துக்கு இந்த கிரீஷ்ம காலத்துல ராத்திரி எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். சுவாசிதம் ஹர்மியதலம் மனோகரம் பிரியாமுகோச்வாச விகம்பிதம் மது
சுதந்திரி கீதம் மதனஸ்ய தீபனம் சுச்சௌ நிஷீதே அனுபவந்தி காமினஹ. சுச்சௌ நிஷீதேனு பவந்தி காமினஹ. சொன்ன மாதிரி முதல்ல பூரா உங்களுக்கு ஸ்ருங்காரபரமாக தான் இருக்கு இந்த ருத்து சம்ஹாரம்ங்கிறது. அதனால ஆங்காங்கே நம்ம அதை மனசுல வச்சுக்கணும் கரெக்டா. காமினஹா, ஸோ இவருடைய கோல் அதுதான். எப்படி இந்த இந்த டிஸ்பைட் த டிஃபரெண்ட் சீசன்ஸ் ஆர் டியூரிங் த டிஃபரெண்ட் சீசன்ஸ் எப்படி ஒவ்வொருத்தரும், பெண்கள் எப்படி இருக்கா, ஆண்கள் எப்படி இருக்கா, எப்படி அனுபவிக்கிறா ஒருத்தரும், எப்படி நகரம் இருக்கு, எப்படி ஆம்பியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு வர. ஸோ சுச்சோ இந்த கிரீஷ்ம காலத்துல காமினஹா, காமிகள் அதாவது இப்போ லவர்ஸ் இருக்காளே அவர்கள் நிஷீதே இரவு நேரத்தில் அனுபவந்தி அனுபவிக்கிறார்கள். எதை அனுபவிக்கிறார்கள்ங்கிறது 3 பாதங்கள்ல போட்டிருக்கா. ஸோ கிரீஷ்ம காலத்துல காமிகள் எதை அனுபவிக்கிறா? முதல்ல சுவாசிதம் மனோகரம் ஹர்மியதலம். ஹர்மியானாலே தனினாம் கிரகம், செல்வந்தர்களுடைய வீட்டுக்கு ஹர்மியம்னு பேரு. பேலஸ், பெலேஷியல் ஹவுஸ்ன்னு சொல்றோமே, மேன்ஷன் மாதிரி, அதுக்கு ஹர்மியம்னு பேரு. ஹர்மிய தலம்னாலே அந்த டெரஸ்ன்னு எடுத்துக்கலாம். சுவாசிதம் நன்கு வாசனையுடன் ஆக்கப்பட்ட, அங்கங்க ஒரு சந்தன வாசனமோ இதுவோ போட்டிருப்பாருங்க பாருங்க. மனோகரம் சுவாசிதம் புஷ்பமாலாதிபிகி சுகந்தீகிருதம் மனோகரம் ஹர்மியதலம். ஹர்மிய பிருஷ்டம், பிருஷ்டம்னாலே பேக் சைடு ஆஃப் த பேலஸ்ன்னா இது வந்து டாப் எடுத்துக்கணும், நம்ம டெரஸ் எடுத்துக்கணும் இங்க. ஏன்னா நீங்களாம் அனுபவிச்சிருக்கலாம் தெரியல, எங்களுக்குலாம் வந்து சம்மர் ஆச்சுன்னா டெரஸ்ல வந்து மாடியில இந்த படுக்கையை போட்டு அங்க படுத்துப்போம். செம்ம சூடா இருக்கும். அப்பெல்லாம் ஏசி யார் வீட்டுல வச்சுக்க முடியும்? நான் சொல்றது ஏர்லி 80s சொல்றது. 82 83 வீட்டுல எல்லாம் ஏசிங்கிற பேச்சே கிடையாது அப்பெல்லாம். ஸோ மொட்டை மாடியில வந்து நல்லா ஜலத்தை வந்து தெளிப்பா அந்த தரையில தெளிச்சுட்டு பாய விரிச்சுண்டு எல்லாம் வந்து கார்த்தால வரைக்கும் மாடியில தான் படுத்துப்போம் நாங்க குழந்தைலாம். அது ஒரு காலம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஹர்மிய தலம்ங்கிறத நம்ம டெரஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ மனோகரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹர்மிய தலம். அது எப்படி இருக்கு? சுவாசிதம், வெறும்னா தண்ணி தெளிச்சு இல்லை, இங்க நிறைய புஷ்ப மாலைகள் எல்லாம் போட்டு. ஏன்னா புஷ்பமும் உங்களுக்கு வந்து ஒரு ஜில்லிப்பு, அதெல்லாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் கண்ணுக்கும் குளிமை, நம்ம உடம்புக்கும் குளுமை, அப்படி வேணுமோ இல்லையோ, அதுக்காக சொல்றாருங்க. ஸோ புஷ்பமாலாதிபிகி சுகந்தீகிருதம், நல்ல புஷ்ப மாலைகள் எல்லாம் போட்டு சுவாசிதம் மனோகரம் ஹர்மியதலம். அப்புறம் பிரியாமுக உச்வாச விகம்பிதம் மது. அங்க மது இருக்கு, அது காமிகள் இல்லையோ, அதனால பிரியையோட கூட இருக்காவா. அந்த பிரியையினுடைய முகத்தினுடைய உச்வாச ஒரு மூச்சு காத்து, அதனால அசைகின்ற ஒரு மது. அந்த சீனை யூ ஹாவ் டு இமேஜின். காமிகள் இருக்கா, அவளுக்கு வந்து மதுவை கொடுக்கறது இந்த பிரியை தான் மதுவை கொடுக்கறா. அந்த இதுல ஒரு டம்ளர்ல கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன். அவ அவ்வளவு ஆசையா கொடுக்கும் பொழுது அவனுக்கு அந்த அந்த கம்பனம் பார்க்க தெரியறது. தட் இஸ் அந்த மேல இருக்கிற அந்த இது இருக்கே, ஆல்கஹால் இருக்கே, அது வந்து அந்த மத்தியபானம் அசையறது. எதனால அசையறதுன்னா அவளுடைய மூச்சு காத்துனால அசையறது. அப்போ ஷீ இஸ் ட்ரிங்கிங், அது குடிக்கிறா அண்ட் ஆர் அவளுடைய வாய்க்கு பக்கத்துல வச்சுக்கிறா. ஆர் கொடுக்க வர்றச்சே அவ்வளவு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல வந்து அந்த காமிகிட்ட கொடுக்கும் பொழுது அந்த அவளுடைய மூச்சு காத்துல இருந்து அந்த மது அசையறது தெரியறது அவனுக்கு. அப்படி அனுபவிக்கிறாங்கிறார். ஏன்னா காமிகள் இந்த மாதிரி அசைகின்ற அந்த மதுவை அருந்து அனுபவிக்கிறார்கள்னு சொல்றச்சே இட் இஸ் விசிபிள் டு தெம். வெறும்னா நம்ம இங்க வச்சுட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா அது வந்து தெரிய போறது இல்லை. அதுக்கு சொல்றேன். சோ பிரியா முக, பிரியையினுடைய முகத்தினுடைய உச்வாச மூச்சுக்காத்தினால் விகம்பிதம் அசைவிக்கப்பட்ட மது, மதுவை அனுபவந்தி அனுபவிக்கிறார்கள். ஒன்னொன்னும் அங்க போய் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரியா முகோச்வாச விகம்பிதம் மது. ஸ்வீட் மியூசிக் இதெல்லாம் இருந்தா போருமா? நல்ல படுக்கிறதுக்கு நல்ல இடம், பக்கத்துல பிரியை. அது என்ன, இந்த பாரதியாரோட பாட்டுல காணி நீளம் வேண்டும், நல்ல கவிதை பாட ஒரு
பெண் வேண்டும் பர் அந்த இடத்துல அந்த மாதிரி. அது கூட வந்து உனக்கு இன்னிசை வரணும், அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வந்து அனுபவிக்கிறதுக்கு கூட உட்காந்துட்டு ஒரு பெண்ணை அனுபவிக்கிறதுக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு இது இங்கே ஆம்பியன்ஸ். சுதந்திரி கீதம் மதனஸ்ய தீபனம். சுதந்திரி கீதம், நல்ல தந்தி, சேர்க்கப்பட்ட தந்தி, வீணையினுடைய தந்திகளை வைத்து அந்த வாத்தியத்தினால் கீதம் வாசிக்கப்பட்டது, அல்லது அந்த வாத்தியத்துடன் கூட கீதமும் இருக்கு. சுதந்திரி கீதம் ச ரெண்டுத்தினுடைய ஒரு சமாகாரமா எடுத்துக்கலாம். ஏன்னா கீதம் வாத்தியம் நிருத்தியம் ச சங்கீதம் உச்சியத்தேன்னு இருக்கு சங்கீத ரத்னாக்கரத்துல. சோ கீதம் அண்ட் வாத்தியம் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் உங்களுக்கு. அப்ப சுதந்திரி வீணையுடன் கூட கீதம் பாடப்பட்டதான அந்த ஒரு பாட்டை அனுபவந்தி அனுபவிக்கிறார்கள். சுதந்திரி கீதம். இது எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா, முதல்ல போட்டுக்க வேண்டிய அட்ஜெக்டிவ் என்ன, மதனஸ்ய தீபனம்ங்கிறத முதல்ல போட்டுருணும். மன்மதன அந்த காம உணர்ச்சிய உத்தீபனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய 3 விஷயங்கள். ஒண்ணு நல்ல இடம், அடுத்தது மது, அடுத்தது பாட்டு. இது 3ஐயுமே காமிகள் அனுபவிக்கிறார்கள். ரைட்டா? சுவாசிதம் ஹர்மியதலம் மனோகரம் பிரியாமுகோச்வாச விகம்பிதம் மது சுதந்திரி கீதம் மதனஸ்ய தீபனம். உத்தீபனம்ங்கிறச்சு the right. இப்ப ஒரு ரசத்தை அனுபவிக்கணும்னா, சிருங்கார ரசம்ங்கிறத அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நடன் வந்து there is a romantic scene going on stage. அது எப்படி நான் வந்து சிருங்காரத்தை அனுபவிக்கிறேங்கிறோம், நம்ம அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணாதான். அவன் வந்து யுத்த காலத்துல துஷ்யந்தன் வந்து சகுந்தலைட்ட ரொமான்டிக் டைலாக் சொல்லிட்டு இருந்தான்னா நமக்கு இங்க சிருங்கார ரசம் வருமோ? வராது. ஸ்டேஜை செட் பண்ணும் முதல்ல. the scene has to be set and it has to be conducive for சிருங்கார ரசம். அதுதான் உத்தீபன விபாவம்னு பேரு. அப்போதான் பேசுற டயலாகு, அதுக்கப்புறம் அவ 2 பேரும் ஆக்ட் பண்ற ஆக்ஷன்ஸ், அதனுடைய உச்சகட்டம் நமக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய சிருங்கார ரசம். இது எல்லா ரசத்துக்கும் பொருந்தினது. நம்ம வந்து ஒரு பெரிய அழகான பியூட்டிஃபுல் காட்டுல போய் 2 பேர் வந்து கத்தி எடுத்துட்டு சண்டை போடுறான்னா அங்க எங்க இருந்து நமக்கு வந்து பயானக ரசம் வரும்? அவசியம் இல்லை. அதனால அந்த செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செட்டிங் வந்து உத்தீபன விபாவம்னு பேர். சோ அதுதான் மதனஸ்ய தீபனம். சுச்சௌ நிஷீதே அனுபவந்தி காமினஹா. அடுத்தது நிதம்ப பிம்பைஹி சுதுகூல மேகலைஹி ஸ்தனை சஹாராபரணை சச்சந்தனைஹி சிரோருகைஹி ஸ்நான கஷாய வாசிதைஹி ஸ்திரியோ நிதாகம் சமயந்தி காமினாம். சோ காமினாம் நிதாகம் ஸ்திரியஹா சமயந்தி. காமிகளுக்கு இருக்கக்கூடிய நிதாகம். இந்த இடத்துல நிதாகம் எப்படி எடுத்துக்கணும்னா அந்த சூடுன்னு எடுத்துக்கணும். இந்த கிரீஷ்ம காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீட் சொல்றோமே, அதை வந்து அடக்குகிறார்கள், அதை வந்து போக்கடிக்கிறார்கள். யாரு? பெண்கள். சோ இங்க நிதாக பார்த்தேன்னா நிதாகம் கிரீஷ்ம ஊஷ்மானம்னு போட்டிருப்பார். சோ நிதாகா கிரீஷ்ம காலே, கிரீஷ்ம காலத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஊஷ்மா அதனுடைய ஹீட்டு. ஸ்வேத அம்பு அந்த நிதாகங்கிறச்சு ஸ்வெட்டுக்கும் நம்ம வந்து நிதாகங்கிற பதத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ கான்டெக்ஸ்டுவலி வி ஹாவ் டு சி வாட் இட் மீன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நிதாகம் சமயந்தின்னா கிரீஷ்ம காலத்தை போக்குறான்னு சொல்ல முடியாது. அதனால நிதாகம்ங்கிறதுக்கு அந்த ஷூட்டை தணிக்கிறார்கள். யாரு? பெண்கள். இந்த பெண்கள் எதனால் தணிக்கிறார்கள்ங்கிறது தான் இப்போ முன்னாடி இருக்கிறது எல்லாமே. சதுகூல மேகலைஹி நிதம்ப பிம்பைஹி. சதுகூல மேகலைஹி. துகூலம் பட்டு வஸ்திரம், மேகலாபரணம். இது ரெண்டுத்துடன் கூட சகிதைஹி தாபிஹி துகூலானி மேகலாக தாபிஹி சகிதைஹி அவைகளுடன் கூட இருக்கும். நிதம்ப பிம்பைஹி இடுப்பு பிரதேசங்கள். அவைகளை வைத்து அந்த காமிகளினுடைய ஒரு இது அந்த உஷ்ணத்தை போக்குறா, தணிக்கிறா. ஏன்னா பெண்களை அனுபவிக்கலாங்கிற ஒரு ஐடியால இந்த காமிகள் பார்க்கிறார்கள். அண்ட் விமென் ஆர் ஆல்சோ கண்ணுக்கு வந்து இதுவா இருக்கு, அவளுக்கு குளுமையா இருக்கு, இனிமையா இருக்கு. அதனால தேர் ஏபிள் டு ஃபர்கெட் த ஹீட் அவுட் சைட். அதை தான் இங்க வந்து சொல்றது. சதுகூல வெண்பட்டு வஸ்திரங்களுடன் மேகலையுடன் கூடின நிதம்ப பிம்பைகி இடுப்பு பிரதேசங்களை கொண்டவர்களான அந்த பெண்களால், ஆர் இடுப்பு பிரதேசங்களுடன் பெண்கள்
நிதாகம் சமயந்தி. சோ இது வந்து கரணமா போயிடுறது. இதெல்லாம் திருத்தியா விபக்தியில இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு with this they do that. அப்படி they remove the heat. அதுக்கப்புறம் சஹார ஆபரணைஹி சச்சந்தனைஹி ஸ்தனைஹி. ஹாரம் மாலைகள் ஆபரணங்கள். ஹாரங்கிறது யூஸ்வலி முக்தாஹாரத்துக்கு சொல்லுவோம். முத்து மாலைக்கு தான் ஹாரன்னு சொல்றது. சோ ஹாராஹா இல்லைன்னா ஹாராஹா ஏவ ஆபரணானின்னு எடுத்துக்கலாம். முத்து மாலையையே ஆபரணமாக வைத்துக்கொண்டும் சச்சந்தனைஹி சந்தனங்களுடன் கூடினதாகவும் இருக்கும் ஸ்தனங்களினால் மார்பகங்களினால் பெண்கள் காமிகளினுடைய நிதாகத்தை போக்கிறார்கள், அதாவது சூட்டை தணிக்கிறார்கள். சிரோருஹ தலைமுடி. ஸ்நான கஷாய வாசிதைஹி. ஸ்நானத்தினால் ஸ்நானத்துல நம்ம என்ன ஒரு கஷாயம் பொடி யூஸ் பண்ணுவோமோ, கஷாயங்கிறதுக்கு அங்கராகங்கிற கஷாயன கலர்னு ஒரு அர்த்தம். கஷாயன அப்படியே அந்த அடியில கஷண்டு மாதிரி இருக்கிறதுக்கும் கஷாயன்னு சொல்லுவோம். கஷாயம் நம்ம வந்து ஆயுர்வேதத்துக்கு போனோம்னா கஷாயம்ங்கிறது ஒரு மெடிசன் இல்லையா. இங்க வந்து கஷாயம்பரம் தரம்னுட்டு இப்போ நம்ம கஷாய வஸ்திரம் கட்டின்னு இருக்காங்கிறோமே, சாஃப்ரன் கலருக்கும் கஷாயம்னு சொல்றோம். இங்க வந்து என்ன அர்த்தம்? அங்கராகா. அதாவது அங்கராகன்னா மேக்கப்னு அர்த்தம். மேக்கப் வாசன வஸ்து. இந்த சீத்த டைம்லயே இருந்தது. 12வது சர்க்கம் ரகுவம்சம் படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். ஷட்பதோச்சலித கானனம்னு ஒரு பதம் வரும் அந்த இடத்துல. அந்த அனசூயா கொடுக்கிறது அனசூயாதி சிருஷ்டேன. ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் மறந்து எடுத்து பாருங்க. அனசூயாதி சிருஷ்டேன. அனசூயா வந்து ஒரு நம்ம ஆத்துல ஒரு வயசான பாட்டி இருக்கா வச்சுக்கோங்களேன். எப்படி தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இதெல்லாம் எனக்கு இனிமே நான் என்னமா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுப்பாளோ இல்லையோ நமக்கு, இது நீ வச்சுக்கோ, இனிமே நான் எங்க இதை போட்டுட்டு மினிக்கின்னு இருக்க போறேன் அப்படின்பாளோ இல்லையோ. அந்த மாதிரி அனசூயா வந்து கொடுப்போலாம். ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம். ராமாயணத்துல உண்டு. தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சீதைட்டு கொடுக்கறா காட்டுல. அப்போ வந்து அவ கையால பண்ண அனசூயாதி சிருஷ்டேன புண்ணியகந்தேன காரணம் சாச்சகார அங்கராகேன புஷ்போச்சலித ஷட்பதம் அப்படின்னு. அனசூயா அதிசிருஷ்டேன ஷீ ஹஸ் கிரியேட்டட் தட் அங்கராகம். அந்த மேக்கப் சாமான அது புண்ணியகந்தம், நல்ல புண்ணியமான ஒரு வாசனையோட கூடினதாக இருக்கு. ஏன்னா ஆர்கானிக் ஹேண்ட்மேட் எல்லாம் நம்ம வந்து லேபிள் போடுறோமே, அதுதான் ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஹேண்ட்மேட் மேக்கப் ஐட்டம். அந்த பவுடரை வந்து அப்படி சீத்தை போட்டுட்டு போறாளாம் காட்டுல. அந்த கானனமே என்ன ஆயிடுத்துன்னா புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் கிளம்பி இவளை சுத்தி வர ஆரம்பிச்சிருத்தோம் வர. அதுல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சிருப்பார் அந்த இடத்துல. அது மாதிரி அந்த அங்கராகங்கிறது தான் கஷாயம். ஸோ அவ வந்து யூஸ் பண்ற ஸ்நானத்துக்காக யூஸ் பண்ற பொடி இருக்கே, அதுக்கு ஸ்நான கஷாயம்னு பேரு. அதனால வாசிதைஹி வாசனையாக ஆக்கப்பட்ட சிரோருகைஹி தலைமுடிகளினால் இந்த பெண்கள் நிதாகம் சமயந்தி. ஸோ ஒரு பெண்ணை வந்து அழகான வஸ்திரம், இடுப்புல மேக்கலை, மார்புல வந்து அலங்கரணங்கள், சந்தனம், அப்புறம் தலையை நல்லா குளிச்சு தலை வாசனையோட இருக்கான்னாலே இட் மீன்ஸ் ஷீ இஸ் வில்லிங் அப்படின்னு தானே அர்த்தம். அவ வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்கிற அவளுடைய ஆசையையும் தெரிவிக்கிற மாதிரி தானே இருக்கு. அதனால இந்த காமிகளுக்கு நிதாகம் சமயந்திங்கிற. சரியா? சோ நிதம்ப பிம்பைஹி சதுகூல மேகலைஹி ஸ்தனைः சஹாராபரணைः சந்தனைः சிரோருகைः ஸ்நான கஷாய வாசிதைஹி ஸ்திரியோ நிதாகம் சமயந்தி காமினா. எல்லாம் அப்படியே குழுகுழுன்னு குளுமையான வஸ்துவை தான் சொல்லிட்டே வர்றார். அது என்ன ஒரு ஸ்லோகம் உண்டு. மௌளோ கங்கா சசாங்கோ கரச்சரணத்தலே சீதலாங்கா புஜங்காக. அதாவது தலையில வந்து பரமேஸ்வரன் கங்கை சந்திரன் தலையில வச்சுட்டு இருக்கா, ரெண்டுமே குளுமை. ஆச்சா, கை பூரா உடம்பு பூரா என்ன இருக்கு? சீதலாங்கா புஜங்காக. பாம்பெல்லாம் வந்து அப்படியே நல்ல குழுகுழுன்னு இருக்கக்கூடிய அங்கத்தை கொண்டதான பாம்பு வேற உடம்புல வச்சுட்டு இருக்கார். வாமே பாகே தயார்திரா, இடது பக்கம் அம்பாள் உட்காந்துட்டு இருக்கா. அவ அப்படியே தயையினால அப்படியே குளிர்ச்சியா இருக்கா.
வாமே பாக. அது மாத்திரம் இல்ல, ஹிமகிரி தனையா, ஹிமவத் பர்வதத்தினுடைய பொண்ணு வேற அவ, அதனால குடுமைக்கு கேட்க வேண்டாமே. அதை தவிர அவ அப்படியே ஷீ இஸ் ஜஸ்ட் எவர் வெட் வித் தயா, கிருபைனால அப்படியே நனைஞ்சு இருக்கா அம்பாள். அந்த அம்பாளை லெப்ட்ல அப்படி வச்சுட்டு இருக்காரு. வாமே பாகே தயார்ந்திரா ஹிமகிரி தனையா சந்தனம் சர்வகாத்ரி, உடம்பு பூரா சந்தனம் போருமா. அப்போ இத்தம் சீதம் பிரபூதம், எத்தனை சீதமா குளுமையான வஸ்து உங்ககிட்ட இருக்குவா. இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத ஓடும் கொசக்தி. கனகசபாநாதன் வேற, கனக சபையில வேற ஆடுற கோல்டுக்கு ஒரு இது உண்டு இல்லையா. அந்த சபாநாத, கனக சபாநாத சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜரே, நீ இப்படி டான்ஸ் ஆடின்னு இருக்க, சிதம்பரம் தான் நினைக்கிறேன், உனக்கு இத்தனை குளுமையை எப்படிப்பா நீ தாங்குவ. சித்தே நிர்வேத தப்தே எதி பவதி நதே நித்தியவாசோ மதிய. மனசு கொதிச்சுன்னு இருக்கு. நிர்வேத தப்தே, அதாவது இந்த உலகத்தை பார்த்து வெறுப்படைஞ்சு அப்படியே கொதிப்புல இருக்கு என் மனசு. நித்தியவாசம் பண்ண இங்க, உனக்கும் உன்னுடைய குளிருக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும், என் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் இல்லையோ அப்படிம்பார். இது நம்ம அப்பே தீட்சிதர் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். நிதாந்த லாக்ஷா ரச ராக ரஞ்சிதைஹி நிதம்பினீனாம் சரணை நூபுரைஹி பதே பதே ஹம்ச ருதானுகாரிபிஹி ஜனஸ்ய சித்தம் கிரியதே சமன்மதம். அந்த பெண்களை பார்க்கும் பொழுது மனசுல மன்மதனோட காமத்தோட இருக்கக்கூடியதாக ஆக்குகிறது அந்த ஜனங்களினுடைய மனதை. சோ ஜனஸ்ய சித்தம் ச மன்மதம் கிரியதே. ஜனஸ்ய சித்தம், ஜனங்களினுடைய சித்தமானது மன்மதனை கொண்டதாக அப்படின்னா காம ஆசைகளை கொண்டதாக ஆக்குகிறது, ஆக்கப்படுகிறது. சித்தம் கிரியதே கதம், இவைகளால் இந்த சித்தமானது இவ்வாறு ஆகிறது. அப்போ கர்மணியில இருக்கு. நிதாந்த லாக்ஷா பதே பதே நிதம்பினீனாம் சரணைஹி சநூபுரைஹி, எல்லாமே சரணத்துக்கு தான் இங்க அப்ஜெக்டிவா இருக்கு. சரி, பெண்களினுடைய கால்கள், அந்த கால்கள் பார்த்த மாத்திரத்துல யாரு பாக்குறாளோ அவளுடைய மனசு அப்படியே மனசுல ஒரு ஆசையுடன் கூடினதாக ஆயிடுறது. அந்த பெண்களினுடைய கால் எப்படி இருக்கு? நிதாந்த லாக்ஷா ரச ராக ரஞ்சிதைஹி. நிதாந்தங்கிறச்சு முழுமையாக எடுத்துக்கலாம், அத்தியந்தம், நன்கு எவ்வாறு பூசப்படுகிறதோ. அதாவது மருதாணி வச்சுண்டு ஒரு மாசம் கழிச்சு இல்லை, அப்படி எடுத்துக்கணும். நிதாந்தங்கிறச்சு ஃப்ரெஷ்ஷா லாக்ஷாரசம் அந்த அல்தாவை போட்டு அவ கலர் பண்ணிருக்கா, அது ஜம்முன்னு பதிஞ்சிருக்கு, பத்தி இருக்கு, நன்னா பத்தி இருக்கு. அதுதான் அங்க நிதாந்தன்னு அர்த்தம். நன்கு பதிய வைக்கப்பட்ட, நன்கு அப்படியே கலரா இருக்கக்கூடிய லாக்ஷா ரச, அந்த காலுக்கு பூச்சு போடுறோமே, அந்த பூச்சினுடைய ராக கலர் வர்ணத்தினால் ரஞ்சிதைஹி சிவப்பாக ஆக்கப்பட்ட சரணைஹி சரணங்களை கொண்டு சித்தம் சமன்மதம் கிரியதே. ஓகே, சநூபுரைஹி சரணைஹி, அங்க கலரும் செவந்து இருக்கு, அதோட ஜிலு ஜிலுன்னு நூபுரங்களினுடைய சத்தமும் இருக்கு. சதங்கைகளுடன் கூடின சரணங்களை கொண்டு, மேலும் பதே பதே ஹம்ச ருதானுகாரிபிஹி சநூபுரைஹி, அப்படி எடுத்துக்கணும். பதே பதே ஒவ்வொரு காலையும் வைக்கும் பொழுது அந்த ஹம்ச அன்னபக்ஷிகளினுடைய ருத சப்தம், அதனுடைய கத்துதல், கூவுதல், சாரி, அன்னபக்ஷத்தினுடைய கூவுதல் எப்படி இருக்குமோ அதை அனுகரணம் பண்ற மாதிரி அது போல் இருக்கக்கூடிய ஒரு நூபுர சப்தங்களை கொண்டதான அந்த சரணங்கள். அந்த சரணங்களை கொண்டு இந்த ஜனங்களினுடைய மனசானது, அதாவது அதை யாரு பார்க்கிறாளோ அல்லது யாரு கேட்கிறாளோ, என்ன பார்க்கவும் பார்க்கணும். அப்பதான் இவ்வளவு தூரம் கம்பேரும் பண்ண முடியும் இல்லையா. ரெட்டா இருக்கு, அதுக்கப்புறம் சத்தம் வேற வருது, அந்த சத்தம் எப்படி இருக்கு, அன்னபக்ஷியினுடைய சத்தம் மாதிரி இருக்கு. இப்படி இவாளுடைய மனசை அப்படியே பிடிச்சி இழுக்கிறதா. அதனால காம விஷயத்தோட இருக்கா ஜனங்கள் அந்த பெண்களை பார்க்கும் பொழுது, பெண்களினுடைய கால்களை பார்க்கும் பொழுது. நிதாந்த லாக்ஷா ரச ராக ரஞ்சிதைஹி நிதம்பினீனாம் சரணை சநூபுரைஹி பதே பதே ஹம்ச ருதானுகாரிபிஹி ஜனஸ்ய சித்தம் கிரியதே சமன்மதம்.
அடுத்தது பயோதராஸ் சந்தன பங்க சர்ச்சிதாக துஷார கௌரார்ப்பித ஹாரசேகராக நிதம்பதேசாச்ச சஹேம மேகலாக பிரகுர்வதே கஸ்ய மனோனசோத்சுகம். இரவு நேரம்ங்கிறதுனால பெண்களினுடைய வர்ணனை ஜாஸ்தி. பயோதராக அந்த பெண்களினுடைய மார்பகங்கள் எப்படி இருக்குன்னா சந்தன பங்க சர்ச்சிதாக, சந்தனத்தினுடைய பங்க குழம்பு, பங்கம்னாலே ஷேருங்கிறோம் இல்லையா, அந்த சந்தன பிழம்புனால அப்படியே சர்ச்சிதாக அனுலிப்தாக, சந்தன சர்ச்சிதன்னு அஷ்டபதி வரல, அதான் சந்தனேன சர்ச்சிதன பூசப்பட்டதுன்னு அர்த்தம், அனுலிப்தம். ஸோ சந்தனன் பிழம்பினால் பூசப்பட்டவைகளான அந்த மார்பகங்கள் துஷார கௌர அர்ப்பித ஹார சேகராக, துஷார கௌர ஹார அர்ப்பித ஹார சேகராக, ஹார சேகரங்கிறச்சு இங்க சேகரங்கிறது சிரேஷ்டன்னு எடுத்துக்கணும், சிரேஷ்டபாச்சி பதம். சேகரான தலைன்னு ஒரு அர்த்தம், அக்ரபாகம்னு ஒரு அர்த்தம். இங்கே ஹார மாலைகள், சிறந்த மாலைகள், ஹார சேகராக மாலைகளில் சிறந்தவைகளான அப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த மார்பகங்கள் எப்படி இருக்குன்னா அங்க அப்படியே அந்த பனி போல வெண்மையா இருக்கக்கூடிய ஹாரங்கள், முத்து ஹாரங்கள், அப்படியே ரொம்ப சிறந்த முத்து ஹாரங்களை கொண்டவைகளாக இருக்கு அந்த பயோதரங்கள். சரியா? ஸோ துஷார கௌராகா, துஷார இவ கௌர, துஷாரங்கிறச்சே ஹிம பனி, பனியை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய அர்ப்பித அணியப்பட்ட ஹார சேகராக மாலைகளின் சிறந்த மாலைகள் எங்கு இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட பயோதர. புரியுறதா? ஸோ துஷார கௌரார்ப்பித ஹார சேகராக. இதுக்கு இன்னொரு விதமா அர்த்தம் போடுறார். அந்த சேகரங்கிறத அக்ரபாகம்னு எடுத்துண்டு அந்த மாலை ரெஸ்ட் ஆகிறது மார்பகத்தினுடைய ஒரு அக்ரபாகத்துல ரெஸ்ட் ஆகிறதுனால அந்த மார்பகத்தினுடைய அக்ரபாகம் வெண்மையான, அதாவது பனியை போல வெண்மையான ஹாரத்தை கொண்டதாக இருக்குன்னு ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நிதம்ப தேசாக இடுப்பு பிரதேசங்கள், ச ஹேம மேகலாக தங்க உட்யானங்களை கொண்டவைகளாக இருப்பது. இப்படி இருக்கிறது கஸ்ய மனஹா சோத்சுகம் ந பிரகுர்வதே, இவைகள் யாருடைய மனதை சோத்சுகம், அதாவது சோத்சுகம் மனஹா ந குர்வதே, யாருடைய மனசதான் ஆவலுடன் கூடினதாக செய்வதில்லை அப்படின்னா சர்வேஷாம் அப்படி மனஹா சோத்சுகம் ஏவ கரோதி அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும் அந்த இடத்துல. இந்த மாதிரி மார்பகங்களும் இடுப்பு பிரதேசங்களும் இருக்கும் பொழுது யாருக்கு தான் மனசுல ஒரு உற்சாகம் ஏற்படாதுன்னா பிரகுர்வத்தேங்கிற இடத்துல காக்கு, அதாவது காக்குங்கிறதுன்னா ஒரு டோனல் டிஃபரன்ஸுங்கிறோம். அதாவது காக்குங்கிறது இட்ஸ் அ வெரி டெக்னிக்கல் டேர்ம் இன் காவியசாஸ்திரம். ஸோ நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ சாதாரணமா பேசுறோம் வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா நார்மலா ஹவ் ஆர் யூங்கிற அர்த்தத்துல உடம்புல சாதாரணமா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சாதாரணமா கேட்கற மாதிரி இருக்கா. உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா உடனே அதுல ஒரு டிஃபரன்ஸ் வந்துருதுல, என்ன எல்லாம் சௌக்கியமா அப்படின்னா there is one sarcasm there in that tone that you want to reveal. என்ன பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு ஒருத்தர் மிரட்டரா வச்சுக்கோங்களேன், பண்ணுவோம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற அர்த்தம்லாம் நமக்கு புரியறதோ இல்லையோ அந்த மாதிரி காக்குனாலே there is a pitch difference, there is a tone difference to it, where சில சமயம் நெகட்டிவ் அர்த்தம் வரும், சில சமயம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு அர்த்தமும் வரும். அதாவது விஷம் புங்ஷ்வ போய் இதை சாப்பிடு அப்படிங்கிறான், விஷத்தை சாப்பிடு அப்படின்னு ஒரு அம்மா சொல்றா ஒரு குழந்தைட்டன்னா அங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு அம்மா ஒரு குழந்தைட்ட விஷத்தை சாப்பிடுன்னு சொல்லுவாளா? தானே பெத்துட்டு அந்த குழந்தைய நீ விஷம் சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய அம்மா எந்த உலகத்துல இருப்போம்? ஏன்னா இப்ப கொச்சிதப்பி குமாதான பகவத்தின்னு இருக்குல்ல, அதனால ஒரு கெட்ட அம்மாங்கிறது இருக்கவே முடியாது. அப்போ அங்க என்ன நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், இவன் போய் யார் வீட்டுல சாப்பிட போறானோ அவ வீட்டுல சாப்பிடுறது விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமானம், அதை பண்ணாதடான்னு அம்மா சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு தூரம் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே அந்த ஒரு ஒரு வியங்கியார்த்த இதுல வர்றது. பட் காக்குங்கிறது இட் இஸ் வாட்சியத்திலேயே வந்துடுறது.
ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வெங்கியார்த்தம். அதனால இங்க துவனி சொல்ல மாட்டோம். பட் யூ ஜஸ்ட் கால் இட் அஸ் காக்கு அண்ட் சே ஒரு வேற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுதுன்னா, துவனி வந்ததுன்னா அது வேற விஷயம், அது இருக்கு. ஆனா இங்க எது தாற்பயார்த்தமோ அது அதை குறிப்பிடுற மாதிரி இருக்கு இந்த காக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன் ஹியர்? கஸ்ய மனஹா, யாருடைய மனதை சோத்சுகம் ந பிரகுர்வதே, உத்கண்டா அதாவது ஒரு ஒரு ஆசையுடன் கூடினதாக செய்வதில்லை. அப்படின்னா எல்லாருடைய மனதையும் ஆசையுடன் கூடினதாகத்தானே செய்யறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சர்வஸ்யாபி குர்வந்தி இத்தியர்த்தா. புரியுறதா? இவர் என்ன சொல்றாருன்னா, சதுர்த்த பத்தியேனா பிராயா சமானார்த்தகம் ஏதது பத்தியம்ங்கிறார். அதாவது ஃபோர்த் பத்தியத்தோட சேம் மீனிங் தானே இங்கன்னு. நிதம்ப பிம்பைஹி ஸ்தனைஹி சிரோருகைஹி ஸ்திரியா நிதாகம் காமினாம் நிதாகம் சமயந்திங்கிற அர்த்தம் தான் இங்க தாத்பர்யார்த்தம். பட் வார்த்தைகள் வேற விதமா வச்சிருக்காருங்கிறார். சரியா? பயோதராஸ் சந்தன பங்கச்சர்ச்சிதாக துஷார கௌரார்பித ஹாரசேகராக நிதம்ப தேசாச்ச சஹேம மேகலாக பிரகுர்வதே கஸ்ய மனோ ந சோத்சுகம். சமுத்கதஸ்வேத இது வேணா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜி நிறைய உபமாவே வரலையே இந்த இதுல இப்போதைக்கு. அதனால்தான் இது காளிதாசனோட தான் இல்லையான்னு சந்தேகங்கிறேன். புரியுதா? உபமா காளிதாசஸ்யன்னு சொன்னாலே முதல் 2 ஸ்லோகத்துல உபமா வரலன்னா நமக்கு சரிப்பட்டு வரலையே. 12ஆம் சர்க்கத்துல கூட ரகுவம்சத்துல உங்களுக்கு ஒரு உபமா வந்துரும் இல்லையா? நிர்விஷ்ட விஷயஸ்னேகா சதசாந்தம் உபேகிவான் ஆசீத் ஆசன்ன நிர்வாணா பிரதீபார்ச்சிரிவோஷசிங்கிறார். முதல்ல ஒரு 2-3 வந்துடணும் இல்ல? அதனால்தான் டவுட்ஃபுல். சொல்லுங்க. அப்புறம் அந்த சுச்சிங்கிற பதம் அப்ரசித்தார்த்தத்துல போட்டிருக்காரா? அப்ரசித்தார்த்தத்துல போட்டிருக்காரா இல்ல அது பாப்புலர் அர்த்தம் தானா ஜி? அது கோஷம் வச்சுட்டு நம்ம அப்ரசித்தார்த்தம்னு சொல்ல முடியாது. இது பாப்புலர் தான். ஆமா, சுச்சிங்கிறது யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பதம் தான் அது. மேம் அதுல நிதார்த்த லாக்ஷாரசம் ராகஹான்னா என்னங்க? ராகஹ வர்ணஹ. ராகஹ வர்ணஹ ரக்தஹான்னு அர்த்தமா? ரக்த வர்ணஹான்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே போட்டிருக்கேன். ஓ, இவர் போடலை. சூப்பர், நான் தான் எழுதணும். ராகேண ரங்கேணன்னு போட்டிருக்காரு. ரங்கம்லாம் இல்லை, அதெல்லாம் ராகேணன்னா கலர்னு வர்ணேனன்னு எடுத்துக்கோங்க. தப்பு. அப்புறம் ஹர்மியான ஒரு பதம் பார்த்தோமே. ஆமா, அது ஹெர்மிட் முனி விஷயத்துல ஹெர்மிட்னு எடுத்துக்கலாமா? ஹெர்மிட்டேஜ்னு சொல்றாளே, முனியோட ஒரு வாசஸ்தலமா எடுத்துக்கலாமா ஹர்மியாங்கிறத? சோ அந்த இடத்துல தபோவன ஹர்மியம்னு வரணும், இல்ல ரிஷி ஹர்மியம்னு வரணும். ஆனா ஹர்மியம் பொதுவா வெறும்னு நம்ம அந்த ஹர்மியாங்கிற பதத்தை யூஸ் பண்ணோம்னா தனினாம் கிரகம் தான் அது. செல்வந்தனுடைய வீடு வரும் இல்லையா ஹர்மியம்ங்கிறது? நிறைய இடத்துல வரும். அங்க அந்த கபோத்தங்கள்லாம் அந்த ஹர்மியத்தினுடைய அந்த ஜாலத்துல உட்கார்ந்துட்டு இருக்குங்கிற இடத்துல எல்லாம் வருவது. அப்புறம் இந்த காக்கு வச்சு வர கண்டிப்பா எல்லார் மனசையும் கவரது அந்த மாதிரி வரத்துக்கு இதுக்கு ஏதோ அலங்காரம் படிச்சேன், மறந்துடுத்து. இது என்ன அலங்காரமா இருக்கும் சொல்லுங்க. காக்குவே எடுத்துக்கலாமே. காக்குங்கிறது தனியா ஒரு அலங்கரணமா எடுத்துக்கணும். அது ஒரு அதாவது அது அர்த்தாலங்காரம் தான் அது. ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம அலங்காரங்கள்ல சொல்றது இல்ல. துவனி சொல்லும் பொழுது காக்வாக்ஷிப்தகான்னு குணிபூத வியங்கியத்துல ஒரு வெரைட்டி. So which means வாச்சியார்த்தத்துக்கு பிரதானம் இருக்கு, வியங்கியார்த்தம் அப்பிரதானம் ஆயிடுறது. So this becomes a குணிபூத வியங்கியம், which is the second category of காவியம். துவனி காவியம் உத்தம காவியம், குணிபூத வியங்கியம்ங்கிறது மத்தியம காவியம் இல்லையா? துவனிங்கிறது என்ன மகோதய? துவனிங்கிறது சஜஸ்டட் மீனிங். ஓகே, வியங்கியார்த்தம் வியங்கியார்த்தமும் சஜஸ்டட் மீனிங் தான். ஆனா துவனிங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். துவனி கேன் பி த சஜஸ்டட் மீனிங் ஆர் துவனிங்கிறது எப்படின்னா, ஓகே, சோ வாச்சியார்த்தம் வியங்கியார்த்தம்னு இருக்கு.
நம்ம வாச்சியார்த்தம் என்ன? இப்போ சாதாரணமா பாய்சனை சாப்பிடு, விஷம் புங்ஷ்வ அப்படிங்கிறோம். பாய்சனை சாப்பிடுங்கிற அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னு, அதுல வந்து வாச்சியார்த்தம் என்ன? ஈட் பாய்சன்ங்கிறது தான் வாச்சியார்த்தம். வெங்கியார்த்தம் என்ன? வெங்கியார்த்தம்ங்கிறது சஜஸ்டட் மீனிங். சஜஸ்டட் மீனிங் இஸ் சத்ரு போஜனம் மா குறியாத் இத்தியர்த்தா. சத்ருனுடைய வீட்டில் போய் நீ சாப்பிடாதங்கிறது தான் வந்து சஜஸ்டட் மீனிங் அந்த இடத்துல. சம்டைம்ஸ் இன் சர்டன் கேசஸ் த சஜஸ்டட் மீனிங் கேன் பி மச் மோர் பியூட்டிஃபுல் தென் த எக்ஸ்பிளிசிட் மீனிங், வாச்சியார்த்தம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பொழுது அந்த இடத்துல அதுக்கு துவனின்னு பேரு. அது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு, வாச்சியார்த்தம் இன்னும் மேலோங்கி அழகா இருக்கு அப்படிங்கறச்சு அதுக்கு குணீபூத வியங்கியம். வியங்கியம் பிகம்ஸ் குணீபூதம் ஆர் செகண்டரி அப்படின்னு அர்த்தம். குணம்னாலே செகண்டரின்னு அர்த்தம் அலங்கார சாஸ்திரத்துல. அதனால இட் ஹஸ் பிகம் செகண்டரி வித் ரெஸ்பெக்ட் டு த வாச்சியார்த்த. அப்போ இட் இஸ் a செகண்ட் கேட்டகரி ஆஃப் காப்பியம். சரியா? வேற சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஓகே, சரி.